சும்மா மொளகா நடுறேன்னா, நான் கூட வீட்டுக்கு தான் மொளகா குடுப்பேன்னு நெனச்சேன். இப்படி நாட்டுக்கே மொளகா சப்ளை பண்றேன் அப்படின்னு. அதாவது ஃபார்மிங்னா ஒரு பிம்பம் நம்ம இருக்குல்ல. அதாவது இது வந்து சேத்துல இறங்கி சண்டை போடணும்னு இல்ல. சேத்தோட சண்டை போடணும். கை கால்லாம் இதாக போகுது. இதுக்காடா உன்ன படிக்க வச்சேன். எப்படினாடா இப்படி சொல்ற அப்படின்னு வீட்ல என்ன சொன்னாங்க ப்ரோ? ஸோ ப்ரோ இது வந்து கிரிட்டிக்கல் கொஸ்டின். ஆனா ஆக்சுவலி நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். வீட்ல எப்படின்னா என்னோட பேரண்ட்ஸ் ஆக்சுவலி ஸ்பாட்டிங் தான். 2 பேரும் பேரண்ட்ஸ் சரியான ஸ்பாட்டிங். நான் எது செஞ்சாலும் அப்பா கிட்ட கேட்டு தான் நான் செய்வேன். ஸோ அது ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு அப்பல இருந்து. வேலைக்கு போற மனுக்கும் சரி, இப்போ வேலை விட்டு அப்புறமும் அவர்கிட்ட கேட்டு தான். ஸோ அப்போ நான் வர மனுக்கு அவர்கிட்ட கண்டிப்பா கேட்டு தான் ஆகணும் பாருங்க. அப்புறம் வந்துட்டு சோறு பண்ணுவேன் வீட்ல. பிளான் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா திரும்பி ஆமா. வரணும். இல்ல அவரு தான் எனக்கு உட்காந்து சோறு போட போறாரு. ஸோ ஒரு கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜோக்ஸ் அபார்ட். பட் தென் நான் அவர்கிட்ட ஒரு சென்டிமெண்டலா கேட்கறது இருக்கு. ஸோ அவர் ஓகேன்னு சொன்ன பிறகு தான் வந்தேன். ஆனா எங்க அம்மா வந்து நினைக்கிறேன் இன்ன வரைக்கும் அவங்க என்ன நான் வேலையை தான் செய்றியாடா ஃபார்மிங்னு என்ன அப்படின்னு அந்த மைண்ட் செட்லாம் இருக்காங்க போல. பட் ஆனா டெஃபினெட்லி இப்போ வந்து தே ஆல் சோ ப்ரவுட் ஆஃப் மீ. நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதில்ல அவங்க. கண்டிப்பா இருப்பாங்க. சொல்ல மாட்டாங்க பாருங்களேன். ஆமா. இந்தியன் பேரண்ட்ஸ் பொதுவா நம்மளும் நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்ல மாட்டோம். அவங்களும் நம்ம கிட்ட எதுவும் பெருமையா பேசிக்க மாட்டாங்க அப்படின்னு. நம்ம மனசுல நினைச்சிருப்பாங்க கண்டிப்பா அப்படின்னு. பையன் என்ன சும்மா மொளகா நடுறேன்னா, நான் கூட வீட்டுக்கு தான் மொளகா குடுப்பேன்னு நெனச்சேன். இப்படி நாட்டுக்கே மொளகா சப்ளை பண்றேன் அப்படின்னு. நடுவுல அப்படி போற போக்குல வருது அப்படின்னு. அது ஏன் ஸ்பெசிஃபிக்கா மொளகால ஆரம்பிச்சது?